வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ணுறோம். தேங்காய் பர்பி. அதுக்கு இந்த கப்புக்கு ஒரு கப்பு தேங்காய் பூ நல்லா அடைச்சி அளந்துருக்கேன். 2 தேங்காய், முழு தேங்காவை திருவி எடுத்துருக்கிறேன். இதே கப்புக்கு ஸ்வீட் எடுத்துக்கிறேன். 1க்கு 1 ஸ்வீட் போடுறேன். அதை சுகர் முங்குற அளவுக்கு முதல்ல சர்க்கரை பாக ரெடி பண்ணிக்குவோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். சுகர் எடுத்தாச்சு. இப்போ கரைச்சிட்டு வந்துடலாம். ஜீனி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ சர்க்கரையை நல்லா கலந்து கொதி வந்தோடனே அந்த தூசியை வடிச்சிடலாம். ஏன்னா ஜீனிலையும் தூசி இருக்குது. வடிச்சிட்டு அப்புறம் நம்ம கம்பிப்பாக போட்டதை பார்ப்போம். ஜீனி கரைஞ்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு திருப்பி கொதிக்க விடுவோம். சர்க்கரையில் உள்ள தூசியை வடித்தாச்சு. தூசி தெரியுது. இப்போ சர்க்கரை தண்ணியை கடாயில் சேர்த்துக்கலாம். ஜீனி பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம துருவி வச்ச தேங்காயை சேர்க்கணும். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள். நல்லா கட்டாகாமல் நீளமாக வருது. இந்த பதத்தில் நம்ம தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சிம்மில் போட்டே நம்ம கிண்டிக்கலாம். தேங்காய் பூவை நெய்லெல்லாம் வதக்கலை, அப்படி தான் சேர்த்துருக்குறேன். இது நல்ல மணமாக இருக்கும். நல்ல அந்த ஜீனியோட தேங்காய் பூ நல்லா இறுகி வரும். அந்த நேரத்தில் பிளேட்டில் நெய் தடவி நம்ம நம்ம பண்ணின தேங்காய் பூவை பர்பியை அதில் பிளேட்டில் அசம்பிள் பண்ணிவிட்டு அப்படியே ஆற ஒன்று கட் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது கட் பண்ணிட வேண்டியதான். இது நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஜீனி பாகோடு நல்லா வெந்துட்டுருக்கு. நல்ல மணம். நான் ரவையோ கடலை மாவோ பால் பவுடரோ எதுவும் கலக்கலை. ஜீனி, தேங்காய் பூ, ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே கொட்டி கட் பண்ண வேண்டியதான். சிம்பிள் ரெசிபி, சட்டுன்னு பண்ணிடலாம். ஜீனி பாகெல்லாம் நல்லா வற்றி நல்லா சுருண்டு வரும். வரும்போது பிளேட்டில் கொட்டுறதை காமிக்கிறேன். நல்லா சுருண்டு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே தட்டி விட்டுறலாம். நல்லா சுருண்டு வந்துடுது. இப்போ பிளேட்டில் கொட்டிக்கலாம். பிளேட்டில் கொட்டி சமதளப்படுத்தியாச்சு. இந்த கடலை மாவு, ரவா, பால் பவுட்ரு சேரும்போது தேங்காயோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காது. அதனால் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இனிப்பும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பீஸ் போட்டுருவோம். அவ்வளோதான். சூடான சுவையான மணமான தேங்காய் பர்பி ரெடி. தேங்காய் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிது, அதனால் இந்த மாதிரி பண்ணியாச்சு. நம்ம கையை அமுத்தி பிடிச்சி கட் பண்ணுற அளவுக்கு சூடு இருக்கும்போது கட் பண்ணிடணும். இல்லைன்னா கட் பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து காட்டுறேன். எடுக்க வர ஆரம்பிச்சிட்டு இதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.